ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் அல்லது சேனைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கல்யாண வீடுகளெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த டிஷ் சாப்பிட்ருப்போம். அதை இன்றைக்கி குறைந்த அளவு எண்ணெயில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கு வாங்குறப்ப நல்லா இந்த மாதிரி திக்கான தோல் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. திக்கான தோல் இருந்ததுன்னா தான் பழைய கிழங்குன்னு அர்த்தம். புது கிழங்குக்கு வந்து தோல் ரொம்ப அப்படியே தின்னாக இருக்கும். புது கிழங்கு வாங்கி சமைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய அரிக்கும். பழைய கிழங்கு அப்படின்னா அரிக்காது. இதுதான் உடம்புக்கும் நல்லது. ரொம்ப இந்த மாதிரி முடிச்சுக்கள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு கருணக்கிழங்குக்கும் சேனக்கிழங்குக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ கருணக்கிழங்கு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண உடனே உள்ளே நல்லா அப்படியே பிங்காக இருக்கும். ஆனால் இந்த சேனக்கிழங்கு வந்து நீங்கள் கட் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தன கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது சேனக்கிழங்கு. ஆனால் இந்த கருணைக்கிழங்கு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூலம் மாதிரி வியாதிகளுக்கு வந்து கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லது. பட் அது வந்து சீசனலாக சில நாள் தான் கிடைக்கும். இதுதான் நமக்கு த்ரூ அவுட் த இயர் கிடச்சிக்கிட்டு இருக்கிறது. பிடிக்கரணைன்னு இன்னொன்று இருக்குது. அது கூட சாப்பிடலாம் நீங்கள். அது வந்து த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு கிடைக்கும். அது கூட உள்ளே கட் பண்ணிங்கன்னா நல்லா பிங்காக இருக்கும். பச்சையாக இருக்கிறப்ப நம்ம தோல் எடுக்க ட்ரை பண்ணோம்னா நமக்கு கையெல்லாம் அரிக்கும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அந்த பெரிய கிழங்கை இந்த மாதிரி ஒரு 5-6 பீசஸாக கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீசஸை தூக்கி உள்ளே போட்டுடலாம். அந்த கிழங்குல வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் ஊற போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே காத்தால நல்லா அதை மட்டும் அந்த மண் போக அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு இப்படி லேசாக மூடி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ முன்னைக்கு நல்ல கலர் மாறி இருக்கிறது தெரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பானை அப்படிங்கிறதுனால நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரத்துக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த ஹீட்டை வந்து நல்லா ரீட்டைன் பண்ணும். ஒரு கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி லேசாக இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கத்தி இறங்குச்சுன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட இது வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சு இதுக்கு மேலே வச்சுருக்கேன். அந்த ஹீட்லேயே இது நல்லா ஊறிடுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கிறது பார்க்குறப்பவே அந்த வெந்திருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். இதை இப்போ வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆறினோடனே இந்த தோலை உரித்து கட் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு தோலை நம்ம வேக வச்சு உரிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். இதை இப்போ நமக்கு தேவையான வடிவத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேன். சாம்பார் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கலாம். 1:2 ரேஷியோ. ஒரு பங்கு வரமிளகாய் தூள் அப்படின்னா அதுக்கு 2 பங்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூளுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வீட்லேயே செய்தது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தது, இல்லை காலையில் அவசரமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் முந்தின நாளே செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த இதுலேயும் மசாலா வந்து நல்லா கோட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணீர் தான் இந்த அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிழங்குலேயே ஒரு காரல் இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக அவசியம் இந்த புளியை வந்து விட்டுடாதீங்க. போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான இதில் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். இதில் நல்ல ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சேனக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் நம்ம கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணலாம். கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனை ரோஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும். ஆனால் அவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. கல்யாண வீடுகளில் பண்ணுற சீனிக்கிழங்கு ரோஸ்ட் வந்து அப்படியே பச்சையாக கட் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா சாமான் எல்லாம் போட்டு கடாயில் வறுத்து எடுப்பாங்க. இது வந்து இரும்பு சட்டியில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கிற மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு. நமக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு ரோஸ்ட். இதை வேக வச்சிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் இது வதங்கி கிடைக்கும் நமக்கு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா போதும். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போனோடனே நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை அப்படி லேசாக தூவி விட்டுக்கோங்க. இது வந்து உதிராக நமக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அந்த ரோஸ்ட் மாதிரியே கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா உதிராக வந்துடும். அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுத்து நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ நம்மளோட சேனைக்கிழங்கு ரோஸ்ட் அல்லது சேனைக்கிழங்கு வறுவல் தயாராகிருக்கு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், அந்த மாதிரி கோகோனட் ரைஸ், அந்த மாதிரி எல்லா ரைஸ் வெரைட்டிஸோடையும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.